பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷனில் மாடல் 2. மாடல் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்க போகிறது மாடல் 2. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டோன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாடல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதில் நீங்கள் கண்டிஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் ஆகலாம், பட் கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 3லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, அடுத்தடுத்து பாருங்களேன் கண்டினியூஸாக இருக்கும் 3, 4, 5 இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்தால் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டும் லாஸ்ட் ப்ராக்கெட்டும் எடுத்துக்கோங்க. பிஃபோர் தட் கொஸ்டின் படிச்சிடலாம். 1 - 1/3 இன்ட்டு 1 - 1/4 இன்ட்டு 1 - 1/5 அப் டு 1 - 1/100 இது ஒரு வேல்யூ கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து விஓஓ எக்ஸாமில் 2016 கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டும் லாஸ்ட் ப்ராக்கெட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து 1 - 1/3, லாஸ்ட் ப்ராக்கெட் வந்து 1 - 1/100. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ண முடியாது இல்லையா? சாரி, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 1 × 3 3, 3 - 1, 3 - 1 என்ன வரும் 2. ஸோ 2/3. இங்கே பார்த்தீங்கன்னா 1 × 100 100, 100 - 1 99. ஸோ 99/100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 நம்பர்ஸை பேர் பண்ணிக்கோங்க, இந்த 2 நம்பர்ஸையும் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டரில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 நம்பர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். சென்டரில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் இருக்கிறதுனால நான் இந்த 2 நம்பர்ஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ நியூமரேட்டரில் 2, டினாமினேட்டரில் 100. இப்போ எகெயின் நான் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் 1/15 வரும். ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ஸோ இதே மெத்தட் நான் இந்த சம் பாதி வரைக்கும் சால்வ் பண்ணுறேன். ஆன்சர் என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணும், நம்பர்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருக்கானு. எஸ் பாருங்கள், கண்டினியூஸாக தான் இருக்குது. 2, 3, 4 அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கா. எஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டும் லாஸ்ட் ப்ராக்கெட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 1 + 1/2, லாஸ்ட் ப்ராக்கெட் வந்து 1 + 1/100. ஸோ இப்போ 1 × 2 2, இங்கே நடுவில் எனக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ 2 கூட 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3/2. இங்கே பாருங்கள் 1 × 100 100, 100 கூட 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 101/100. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் பேர் பண்ணுங்கள், இதை ரெண்டுத்தையும் பேர் பண்ணுங்கள். நடுவில் ப்ளஸ் இருந்தால் எந்த 2 நம்பர்ஸ் எடுக்கணுமோ அது எடுங்க. என்ன ஆன்சர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.